சைலண்ட் கில்லர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சைலண்ட் கில்லர்னா வேறு யாரும் கிடையாது, ஹை பிபி தான். ஏன் இதை சைலண்ட் கில்லர்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு சில டைம் சிம்டமே தெரியாமல் இருக்கும். இந்த ஹை பிபிக்கு ஒரு சீக்ரெட் பார்ட்னர் இருக்காங்க. அவங்க யாருன்னு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஏஞ்சல் பர்சி. இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக பிபி வந்துருச்சு அப்படின்னா எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறது சால்ட்டை வந்து பாதியாக குறைங்க, கொழுப்பு நிறைந்த சாப்பாடு சாப்பிடாதீங்க, பொரிச்சது, ரொம்ப காரமாக, புளி இல்லாமல் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. வெரி குட், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணுறது. ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் பண்ணுறீங்கன்னா நல்லது. அது கூட சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு சில பேர் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எக்ஸசைஸ், வாக்கிங், ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்போது பிளட் வெசல்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். இந்த வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் தான் இதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு சில ஹார்மோன்ஸ், கார்டிசோல், அட்ரினலின்லாம் ரிலீஸ் ஆகி நம்மளோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணும். அதனால பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல வயிற்றுலேருந்து மூச்சை இழுத்து விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூச்சு இழுத்து விடும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து காமாக ஃபீல் பண்ணும். அண்ட் ஒரு சின்ன வாக் எடுக்கிறது, தென் ரெகுலராக வந்து 7 to 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிருங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். எனக்கு வெயிட் எல்லாம் பெருசாக கிடையாது, நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், பட் ஒரு குட்டி தொப்பை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குட்டி தொப்பை ஒரு பெரிய கல்ப்ரிட்டுங்க. அதை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும். இந்த ஹை பிபிக்கு நம்ம சாப்பாட்டில் என்னெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் கோகோனட் வாட்டர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டயபெட்டிஸோ இல்லை கிட்னி ரிலேட்டடான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கோகோனட் வாட்டரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கார்லிக்ஸை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி இல்லை சாட்டே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு எடுக்கும்போது நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி பீட்ரூட்டை வந்து பொரியலாவோ இல்லை ஜூஸாவோ எடுக்கலாம். ஸோ பீட்ரூட் எடுக்கும் போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்கும். தென் பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம், இது நம்மளோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். தென் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஹை பிபி சைலண்ட் கில்லருக்கு ஒரு சீக்ரெட் பார்ட்னர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது யார் தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்போல்லாம் கூடுதோ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப டேஞ்சருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, யாருக்கெல்லாம் வரும், என்ன பண்ணுது நம்ம பாடியிலன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.